ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி மதுரையில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சிந்தலை பெருமாளிடம் கேட்கலாம். பெருமாள், மதுரையில இளைஞர்களும் பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வராங்க. ஜல்லிக்கட்டோட தடையை நீக்கணும்னு சொல்லி தற்போது நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்காங்க? அவங்களோட முக்கிய கோரிக்கையா என்னென்ன இருக்கு? அதாவது ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், அதற்காக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாகவே மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஏராளமான கல்லூரிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் உட்பட கிட்டத்தட்ட தற்போது மட்டும் நம்மோடு ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசு ஒரு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும், அதற்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நாம் அவர்களோடு இருக்கிறோம், அவர்களிடம் கேட்போம். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக நீங்க இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறீங்க, இது எதுக்காக உங்களுடைய விளக்கங்கள்? ஜல்லிக்கட்டு ஏன் நடத்தணும்னா, முதல்ல மாடுகள் நம்ம தமிழகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம விவசாய சார்ந்த நாடு நம்மளோடது. நம்மளுக்கு கிராப் ஃபுட் எல்லாம் வேணும்னா முதல்ல அதுக்கு நம்மளுக்கு மாடுகள் வேணும். ஏன்னா முதல் விஷயம் இயற்கை உரங்கள் நம்மளுக்கு வேணும். மாடுகள்ட்ட இருந்தா அந்த இயற்கை உரங்கள் நம்மளுக்கு வருது. இப்போ இயற்கை உரங்கள் இல்லைன்னா ஜென்ரலா விவசாயம் இருக்காது. விவசாயம் இல்லைன்னா ஃபுட் எதுவுமே இருக்காது. ஒரு எத்தனை விவசாயி கிட்டத்தட்ட 100 விவசாயிகள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இறந்துட்டு வராங்க. அதோட என்னன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு தாய்கிட்ட இருந்து வர்ற பாலுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா மாட்டுக்கிட்ட இருந்தா நம்மளுக்கு பால் வருது. அந்த பால் இல்லைன்னா அப்புறம் குழந்தைங்களோட நிலைமையும் நினைச்சு பாருங்க. சோ இது நம்ம நாட்டை பத்தின பிரச்சனை. நம்ம எல்லாரும் விழிப்புணர்வோடு செயல்படணும்னு நான் சொல்லிக்கிறேன். தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, நாங்கள் ஒற்றுமையாக இருந்த ஜல்லிக்கட்டை கொண்டு வருவோம் என்று அவர்கள் கோஷத்தை முன்வைத்து இந்த போராட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு மாணவரிடம் கேட்போம். இப்போ ஜல்லிக்கட்டு தொடர்ந்து வேணும்னு சொல்லி இந்த போராட்டம் பண்றீங்க. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒருவேளை நமக்கு பாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்க? அதாவது உச்சநீதிமன்றம் எங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை பல்வேறு கட்டங்களுக்கு எடுத்துட்டு போவோம். ஒவ்வொரு விதமா, அதாவது தொடர்ந்து ஒரு 3 வருஷமா ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது. ஆனா இந்த வருஷம் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டம் மாணவர்களிடையும் இந்த ஜாதி மத வேறுபாடு இன்றி இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இது பேரணியா இருந்தது அடுத்த கட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டமாகவும் பல்வேறு கட்டங்களாக நாங்கள் எங்களுடைய வாயிலாக தமிழகத்துக்கு எங்கள் உரிமை வேண்டும், உரிமையை மீட்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம்ன்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு காலமாக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் மாடுபிடி வீரர்கள் மட்டுமே இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வந்து நாம் பார்த்திருப்போம். தற்போது மாணவர்கள் எழுச்சி அதிகரித்திருக்கிறது. இது குறித்து நாம் ஒரு மாணவரிடம் கேட்போம். இப்போ இவ்வளவு பெரிய எழுச்சி, இப்போ கடந்த ஒரு வாரத்தில் மாணவர்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டில் இதுக்குள்ள ஒரு முக்கியமான சூழ்ச்சி இருக்கு. அது இப்போ மாணவர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம நாட்டு மாட்டு இனத்தை வச்சு தான் நம்ம விவசாயம்ன்ற ஒன்றே பண்ணோம். அது ஏன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டை வச்சு நம்ம உழுகிறப்ப அதோட கழிவுகள் எல்லாமே நம்மளோட மண்ணில் தான் உழுகும். அதுதான் இருக்கிறதுலே சுத்தமான உரம். ஆனால் நம்ம அந்த மாட்டு இனத்தெல்லாம் அழிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுவோம். ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? நம்ம பயிரெல்லாம் நாசமாக தான் போகும். நம்ம நாட்டுக்கே நோய் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் மட்டும் 33 செகண்ட்ஸுக்கு ஒருத்தவங்க ஹார்ட் பேஷண்ட் இறந்து போகிறாங்க. அது நம்ம இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அது யாருக்குமே தெரியலை. அதை விட பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மாடு இனம்ன்ற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிராக்டர்ஸ் இருக்கு. டிராக்டர்ஸ் எல்லாமே கார்பரேட்ஸ்காரங்களோட தான். அந்த டிராக்டர்ஸ் எல்லாமே உள்ள வந்துடும், நம்ம நாட்டுக்குள்ள வந்துடும். அவங்களோட வியாபாரத்துக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக A2 மில்க்ஸ், நம்ம A2 மில்க்ஸ்ன்ற ஒண்ணுல தான் எல்லா சக்தியுமே இருக்கு. ஆனா நம்ம பயன்படுத்துறது எல்லாமே A1 மில்க்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 8 லிட்டர் பால் கிடைக்குதுன்றதுக்காக நம்ம நாட்டு மாட்டு இனத்தை நம்ம அழிக்க பாக்குறோம். நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்க மட்டும்தான் போராட்டம் நடத்துறோம். இன்னும் மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே போராட்டம் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா ஒரு விதை தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் தெரிஞ்சு. ஆனால் இப்போ ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் உலகத்துக்கே தெரிய வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். தற்போது நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இது ஒரு சாதாரண ஜல்லிக்கட்டு என்கிற ஒரு விளையாட்டை தடை செய்வது மட்டுமல்லாமல் இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்லாமல் இது சுயசார்பான ஒரு விவசாயத்திற்கான ஒரு வழியாகவும் இது இருக்கிறது. காளைகள் இனம் அழிக்கப்படும் பட்சத்தில் ஒட்டுமொத்த விவசாயம், இயற்கை வேளாண்மை பாதிக்கப்படும். இதனால் வெளிநாட்டு உரங்களை சந்தைப்படுத்துவது, வெளிநாட்டு டிராக்டர்களை சந்தைப்படுத்துவதில் ஒரு உலகளவிலான சதி நடக்கிறது என்பதை இந்த மாணவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது போன்ற விழிப்புணர்வை தொடர்ந்துதான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. வேதவள்ளி.
தமிழகம் முழுவதுமே பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மாணவ மாணவிகள் கண்கள்ல கருப்பு துணி கட்டி இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதற்கு என்ன காரணம்? எதற்காக அவங்க கண்ணில் கருப்பு துணி கட்டியிருக்காங்க? இது மூலமா அவங்க உணர்த்த விரும்புவது என்ன? ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று போராட்டம் மாணவர்கள் மத்தியில் வலுப்பெற்றிருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக, அதாவது அவர்கள் சட்டம் நீதி எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது, ஜல்லிக்கட்டு எங்களுடைய சுய வாழ்வோடு ஒன்றி போன ஒரு விஷயம், அதை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்போம். இப்போ நீங்க கண்களை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் பீட்டாவை எதிர்த்து இந்த போராட்டத்தை பண்ணியிருக்கோம். நீங்க சொல்லுங்க. இப்போ போராட்டம் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கண்களை கட்டி இருக்கீங்களே, அதுக்கு என்ன ரீசன் சொல்ல போறீங்க? பொதுவாக நம்ம நீதி தேவதை எப்பவுமே கண்ணு கட்டியிருப்பாங்க. எங்களுக்கான நீதிகள் மறுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்று நம்ம இது என்ன பண்ணலாம்னு அடுத்த ஸ்டெப் எடுக்கக்குள்ள இன்னொரு ப்ராப்ளம் வந்தனால நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிறத அடுத்தடுத்து விட்டுட்டு அப்படியே போயிடுறோம். ஸோ எங்களுக்கு நீதி கிடைக்கணும். எங்களை எல்லாருமே கைவிட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் இதை இனிஷியேட் பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆக்குவோம்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். அதுக்காக நாங்கள் நீதி தேவதைக்கு இது பண்ற மாதிரி கண்ணில் பிளாக் கலர் ரிபன் கட்டியிருக்கோம். நீங்க சொல்லுங்க. இப்போ ஜல்லிக்கட்டு தொடர்பாக இந்த போராட்டத்தில் நீங்க பங்கெடுத்திருக்கீங்க, எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு? இந்த ஆர்வம் இப்போ அதாவது நீங்க வாட்ஸ்அப் மூலமா வந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது சமூக வலைதளம் சொல்லி மாணவர்கள் சொல்லி வந்தீங்களா, எப்படி வந்தீங்கன்றத சொல்லுங்க. நாங்க மாணவர்கள் மூலியமா தான் வந்தோம். அதுல எங்க மாணவர்கள் மூலியமா நாங்க வந்திருக்கோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தமிழர்களா இங்க வந்திருக்கோம். காலேஜாவோ இல்ல எந்த ஒரு விஷயமாவும் நாங்க இங்க வரல. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் ஜல்லிக்கட்டை நீங்க சப்போர்ட் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, அதை பீட்டாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தமிழர்களா இருந்துட்டு நீங்களே எதுவும் பண்ண வேணாம்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தற்போது இவ்வளவு இன்னொரு மாணவரிடம் கேட்போம். இப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்தை, ஒரு வரலாறு காணாத கூட்டமாக இப்போ இந்த ஒரு வாரம் காலமாக மாணவர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டத்தை உங்களால் எப்படி கூட்ட முடிஞ்சது சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபேஸ்புக்கில் மதுரைன்ஸ்னு ஒரு பேஜ் வச்சிருக்கோம். அந்த பேஜில் எல்லாருமே ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. மொத்தம் நம்ம பேஜில் 29,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொன்னாங்க, ஏன் சென்னையில் மட்டும் நடக்குது, சென்னையில் நான் நடத்த முடியுது, ஏன் நம்மளால் நடத்த முடியல? இப்போ உலகத்துக்கே தெரியும், மதுரை தான் ஒரு ஜல்லிக்கட்டோட பெரிய ஒரு அடையாளமேன்றது உலகத்துக்கே தெரியும். அதனால எல்லாரும் கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஓகே, கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்க போனோம். ஸோ பெர்மிஷன் எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் இருந்து சோஷியல் மீடியாவில் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணோம். எல்லாருமே வந்துட்டாங்க. அதுதான் இந்த காரணமே இந்த கூட்டம் சேர்றதுக்கு. இப்போ கடந்த 2 வருடமா இந்த மாதிரி ஒரு தடை நீடிச்சுட்டு தான் இருக்கு. அப்போ இவ்வளவு காலமா மாணவர்கள் மத்தியில் இப்படி ஒரு எழுச்சி ஏற்படல. இப்போ இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த எழுச்சிக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. நம்ம பண்பாட்டு விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீது போடப்பட்டுள்ள தடையை கண்டித்து தற்சயமா மாணவர்கள் போராடுகிறார்கள். கடந்த 2 வருடங்களாக ஏன் போராடவில்லை என்பது உங்களோட கேள்வியாக இருக்கலாம். ஆனால் 2 வருடங்களாக எங்களுடைய கோரிக்கைகளும் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் சில மீடியாக்களின் மூலமாக இது அதிக பக்கம் ரீச் ஆகவில்லை. ஆனால் இந்த தடவை மீடியாக்களும் எங்களை அதிகமாக கவர்ந்து கொண்டுள்ளன. ஆனால் பண்பாட்டு விளையாட்டான ஜல்லிக்கட்டின் மீது உள்ள தடையை நீக்க கோரி இன்று மாணவர்கள் போராடுகின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் மற்றும் பொதுமக்களும் ஆர்வத்தோடு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரியும் போராடி கொண்டு வருகிறார்கள். இதற்கு முக்கிய காரணமான பீட்டாவையும் மற்றும் அமெரிக்காவில் உள்ள NGOஸ்க்கு காரணம் இவை 2 அமைப்புகள் மட்டும் இல்ல, AWI இருக்கு, விலங்கு நல ஆர்வலர் இருக்கு, பீட்டா இருக்கு, இன்னும் பல அமைப்புகளும் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை வலுப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். இது உடனடியாக இன்னைக்கு குறைந்த நாட்களே இருக்கிறது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு. நாளைக்கு நாளை கழிச்சும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான ஒரு சுச்சுவேஷன் அமைந்துள்ளது. ஆலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் என்பது பெண்கள்கிட்ட தொடர்பாக கேட்போம். இப்போ அதாவது அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கெல்லாம் நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. 7 மணிக்கெல்லாம் எப்படி ஒரு கல்லூரிக்கு போற டயத்துக்கு அதுக்கு முன்னாடியே நீங்களால எப்படி கிளம்பி வர முடிஞ்சது? அப்படி வர முடிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுன்னு சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம நாட்டோட பாரம்பரியம். அதை காப்பாற்றுற கடமை எல்லா தமிழர்களுக்குமே இருக்குது. அஸ் எ யங்ஸ்டரா இதை நாங்கள் இன்னுமே வலிமையாக கொண்டு போகலாம் இந்த போராட்டத்துங்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் காலையில் எல்லாரும் வெள்ளன 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த போராட்டத்துக்காக எல்லாரும் கலந்துருக்கோம். இப்போ நான் இன்னொரு மாணவியிடம் கேட்போம்.
இப்போ நீங்க வந்து இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ உங்க வீட்டில் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்களா, இல்லை நீங்களா வாலண்டியரா வந்திருக்கீங்களா, என்ன இதில் வந்திருக்கீங்க? நான் வாலண்டியராக தான் வந்தேன். வீட்டில் கேட்டேன், உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் கேட்டிருக்கலாம், அவர்களது வீட்டிலே முழுமையான ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். அதிகாலையிலேயே கிளம்பி 7 மணிக்கெல்லாம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இங்கே கூடியிருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்துடன் தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னொரு மாணவியிடம் கேட்போம். நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு, இந்த கோரிக்கைகளை நீங்க கலந்துக்கிறதுக்கு உங்க வீட்டில் என்ன மாதிரியான ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க? நான் இங்கே மதுரையிலேருந்து தான் வரேன். என்ன வீட்டில் சப்போர்ட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களும் தமிழ் தான், அதனால கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு அவங்களும் வலியுறுத்தி என்னை ஒரு பாட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது இது ஏதோ ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டிற்கான ஒரு தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இதை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான விஷயம். எனவே மாணவர்களாக மட்டுமல்லாமல் அனைவரும் நாங்கள் களத்தில் இறங்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மாணவர்களிடம் கேட்போம், மாணவிகளிடம் கேட்போம். நீங்க சொல்லுங்க, போராட்டத்தில் கலந்துக்கிறது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை பத்தி நீங்க சொல்லுங்க. போராட்டம் இது ஒரு நல்ல காஸ்க்காக பண்ற ஒரு போராட்டம். கிட்டத்தட்ட அதிகாலையிலேயே மதுரையில் உள்ள பாத்திமா கல்லூரி, லேடி டோக் கல்லூரி மற்றும் அமெரிக்கன் கல்லூரி உள்ளிட்ட ஏராளமான கல்லூரி மாணவ மாணவியர்கள் இங்கே காலையிலிருந்தே வந்து குழுமி இருக்கிறார்கள். இந்த பேரணியில் கிட்டத்தட்ட நீங்களே பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் மாணவர்கள் போராட்டமாக வெடித்ததற்கு பிறகு ஏராளமான ஒரு முடிவுகள் நடந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக முதல்வர் அழுத்தம் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். மத்திய அரசின் சார்பிலும் இதுவரை உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது என்று சொல்லி வந்த நிலை மாறி தற்போது ஒருவேளை உச்சநீதிமன்றம் அதாவது தீர்ப்பு சரியாக வழங்கவில்லை என்றாலும் நிச்சயமாக மத்திய அரசு களத்தில் இறங்கும் என்ற ஒரு கோரிக்கையும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் மாணவிகளிடம் கேட்போம். இப்ப நீங்க வந்து இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதாவது வந்து தமிழர்களின் அழிவை அழிக்கிறதுக்காக இது வந்தது. இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். வேதவழி, நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த போராட்டம் தொடர்ந்து வலுப்பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த அனுமதியை மறுக்கப்படும் பட்சத்தில் இன்னும் அதிகமான ஒரு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றிருக்கிறார்கள். தற்போது முன்பு வெறும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் காலை வருபவர்கள் மட்டுமே என்று இருந்த இந்த போராட்டம் தற்போது மாணவர்கள் மத்தியிலே அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த பேரணி கிட்டத்தட்ட அதாவது ராஜாஜி பார்க்கில் ஆரம்பித்த இந்த பேரணி தற்போது ரேஸ் கோர்ஸ் வரை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இதில் இன்னும் ஆங்காங்கே தாமதமாக மாணவிகள் உள்ளிட்ட அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் இப்போது செல்லும் வழியெல்லாம் மாணவர்கள் மாணவிகள் அனைவரும், அதாவது கொஞ்சம் தாமதமாக வந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக வந்து இந்த போராட்டத்தில் இணைந்து இந்த கூட்டத்தை வலுப்படுத்துகிறார்கள். அதாவது இந்த போராட்டத்திற்கான ஒரு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வேதவள்ளி.